ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் கேசிபிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து நம்ம குட்டம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஒரு பிளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஸ்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி BS4 அல்ட்ரா டீலக்ஸாக வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. BS6 NSSஆ ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணி ஒரு ட்ராவல் வ்ளாகாக உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தான் கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். கரெக்டாக 4:15 நம்ம பஸ் கிளாம்பாக்கமில் இருந்து எடுப்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸை போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா February 6 வெள்ளிக்கிழமை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும். சென்னையில் வெயிலை பாருங்கள், சரியான வெயிலுங்க. பிப்ரவரியிலே வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. இன்னும் மார்ச், ஏப்ரல், மே மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய குட்டம் வண்டியை பார்க்கலாம். மதியானம் சாப்பிடலைங்க வீட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாம்பாக்கமில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட வந்திருக்கேன். சாம்பார் சாதம் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா ஆச்சு. சாப்பிட்றலாம், டைம் இருக்குது. சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை கடை. இந்த இடத்துல தான் சாப்பிட்டேன். ஒரு சாம்பார் ரைஸு. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, சாப்பிடலாம், நல்லா தான் இருக்குது. கிளாம்பாக்கமில் உங்களுக்கு நிறையா ஹோட்டல் இருக்குங்க. நீங்கள் வரீங்கன்னா இங்கே சாப்பிட்டு கூட உங்களுடைய ட்ராவலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் ஏடிஎம்மும் இருக்குங்க. உங்களுக்கு கேஷ் வேணும்னா நீங்கள் இங்கே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஏடிஎம் மூலிமா. நம்மளுடைய பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்முங்க. ஏன்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. நம்மளுடைய பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் வரும். வாங்க போகலாம். பஸ் இன்னும் வரலைங்க. செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கும். பஸ் இன்னும் குட்டம் வண்டி வரல. வந்துட்டோன்னே மீதி எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். NSS கொடுத்துருக்காங்க. BS4ஆ BS6ஆ பஸ்ஸு வந்துட்டோன்னே எல்லாமே பார்க்கலாம். நம்ம பஸ் இன்னும் வரலங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் டெய்லி ஈவினிங் 4:15 எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:15 குட்டம் போகிற மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டைரக்ஷனில் குட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 3 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கிளாம்பாக்கம் வர மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம பஸ்ஸோடைய டைமிங் மக்களே. நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் எஸ்சிடிசி. இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பறவை என பேர் இருக்குங்க. ஒரு ஃபேமஸான பஸ்ஸு எஸ்சிடிசியில். நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். குட்டம் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ ட்ராவல் பண்ணது அல்ட்ரா டீலக்ஸு. இப்போ ட்ராவல் பண்ண போகிறது NSSல ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு வரட்டும், எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். கிளாம்பாக்கமில் இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸு, அதாவது நாகர்கோயில், கன்னியாகுமரி, செங்கோட்டை போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எடுத்துருவாங்க. ஒரு 4 மணி 4:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புவாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:15. இன்னும் பஸ்ஸு வரலைங்க. குட்டம் போகிற எஸ்சிடிசி வரல. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று NSSஆக மாற்றி ஃபஸ்ட்டு சர்வீஸ் போயாச்சு. இன்றைக்கி செகண்ட் டே சர்வீஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மேபி அதனால லேட் ஆகுதா இல்லையான்றது தெரியல. மணி 4:15 இங்கேருந்து டிபார்ச்சர் டைமு. ஆனால் பஸ்ஸு இன்னும் வரல. என்கொயரி ரூமில் கேட்டதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தான் பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு வரட்டும், மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுற மக்களே. 15 minutes later.
நம்ம பஸ்ஸு வந்துடுச்சுங்க. கிளாம்பாக்கம் டு குட்டம் போகிற எஸ்சிடிசியோடைய நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. பஸ்ஸு சூப்பராக நல்லா இருக்குது. புது பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. BS6 பிரகாஷ் வேகாவில் பில் பண்ண பஸ்ஸுங்க. நல்லா பஸ்ஸு பார்க்க சூப்பராக நல்லா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற எஸ்சிடிசி டிப்போ வந்து பார்த்திங்கன்னா CNBங்க. கிளாம்பாக்கம் டிப்போ தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ನಾಳೆಗ ಟೈಮ್ ಇದೆ ಬಸ್ ಮಾಡಿ ಸ್ಲೀಪರ್ ಅನ್ನು நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. மேலே ஃபுல்லாக பர்த்து, கீழே ஃபுல்லாக சீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டரில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் இந்த டபுள் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு பிளான் போட்டனால எனக்கு சிங்கிள் சீட்டே எதுவுமே கிடைக்கல. டபுள் சீட்டில் ஃப்ரண்ட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த சீட் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பர்த்தில் கொடுக்க வேண்டிய அம்யூனிட்டிஸ்லாம் நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு டைப்-C டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் ரீடிங் லைட்டு, மொபைல் ஹோல்ட்ரு, சாஞ்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட்டு, ஸ்க்ரீன்ஸு, லக்கேஜ் ஹோல்ட்ரு, உள்ளே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க BS6ல். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 4:15 இங்கே கிளாம்பாக்கமில் இருந்து பஸ்ஸு கிளம்பணும். இன்றைக்கி ஒரு மணி நேரம் டிலேவாக 5:15 வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் இருந்து பஸ்ஸு எடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரைடேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டு ஸ்லீப்பர் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிற மக்கள் அதிகமாக வந்து இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டம் வண்டிக்கு ரூட்டு வேறு ரூட்டு. உங்களுக்கு திருநெல்வேலி திசைன்விலை வழியாக உங்களுக்கு குட்டம் வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி வழியாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க குட்டம். இந்த பஸ்ஸோடைய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 31 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக 31 சீட்டு, மேலே பர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹூக்ஸு, இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், இந்த இடத்துல பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு மேலே உங்களுக்கு ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்-C USB டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க மக்களே. சீட்டோட ரெக்ளைனிங்க்கு நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டை நல்லா ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. புது பஸ்ஸு. இன்னும் வந்து சீட் கவர் கூட இன்னும் கிளிக்கலை. மக்களே சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. கிளாம்பாக்கம் விட்டு வெளியே வந்தோடனே நல்ல டிராஃபிக்கு, நல்லா பிளாக் ஆகிடுச்சு. டிராஃபிக்லாம் போட்டும்
அதுக்கப்புறம் நம்மளுடைய கேபின் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஈவினிங்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக்காக இருக்குது. பரனூர் டோல்கேட் வந்திருக்கோம். பரனூர் நம்ம பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் இருந்து எடுத்து மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, மதுரையில் இருந்து நம்ம தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி வழியாக நம்ம வந்து குட்டம் போவோம். இதான் ரூட்டு. ஆனால் குட்டமோடைய பழைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் இருந்து மதுரை போயிட்டு மதுரையில் இருந்து திருநெல்வேலி அப்படியே திசைன்விலை வழியாக குட்டம் போவாங்க. ஆனால் இப்போ ரூட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் திக்க ஹலோ சொல்லுங்கள். செங்கல்பட்டு பைபாஸுங்க. செங்கல்பட்டு பைபாஸில் போர்டிங் இருக்குது நம்ம பஸ்ஸுக்கு.
ஏலம்மா. சரி, இங்கே இந்த ரிசர்வ் சம்பந்த உள்ள அறுபத்தூர் தான் எல்லா போடிங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:10ங்க. மேல்மருவத்தூர் போர்டிங் வந்திருக்கோம். மேல்மருவத்தூரில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிறவங்க அதிகம் போல். இன்றைக்கி மட்டும் மேல்மருவத்தூரில் 12 பேர் போர்டிங் போல். 12 பேர் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டின்னர் பிரேக் அப்புறம் நம்ம கேபின் ரைடு எடுக்கலாம். டின்னர் பிரேக் நிப்பாட்டுவாங்க உளுந்தூர்பேட்டையில். அதுக்கப்புறம் கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. 9:30. நமக்கு ஒரு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க உளுந்தூர்பேட்டையில். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. சூப்பராக போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்குது. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான இடத்துல
நம்மளுடைய எஸ்சிடிசி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. கேபின் ரைடெல்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. டிரைவரை நான் பாட்டு போட்டு அந்த வைபோட நானும் அப்படியே பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். கேபின் நல்லா சூப்பராக போச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ண சீட்டில் எனக்கு 705 ரூபாங்க, 705 ஆச்சு. இது வந்து ஆன்லைன் புக்கிங். இதே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 665 சீட்டுக்கு கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ண. இதே பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் டைரக்ட் புக்கிங் வந்து 1025ங்க. ஆன்லைன் புக்கிங்னா அதில் இருந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், 1075 ரூபா வருங்க. ஸோ இதான் வந்து டிக்கெட் ஃபேரு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு வந்து பஸ்ஸு ஃபுல்லாகிடுங்க. ரெண்டுமே சீட்டு ஸ்லீப்பர் ரெண்டுமே ஃபில் ஆகிடும். நார்மல் டேஸில் வரீங்கன்னா உங்களுக்கு சீட் அவைலபிள் இருக்கும். எஸ்சிடிசி கிளாம்பாக்கம் டு குட்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸுக்கு இன்னொன்று பேர் இருக்குது, ஆனந்த பறவை. அந்த ஆனந்த பறவைன்றது என்ன அர்த்தம்னா, குட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி அம்மன் கோவில் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரே வந்து வச்சுருக்காங்க, ஆனந்த பறவை என வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா BS4 அல்ட்ரா டீலக்ஸில் ஆப்ரேட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்டிக்கரிங் பண்ணி பார்க்கவே சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிடுவாங்க. பக்காவாக ஸ்டிக்கரிங்கு ஹார்னு எல்லாமே வந்து வச்சுருவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தோன்னா பஸ்ஸோடைய ரேஞ்சே வேறு மாதிரியாக இருக்கும். அது மாதிரி ஒரு சூப்பரான இதில் லுக்காக பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த குட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குங்க. குட்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 எஸ்சிடிசி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு குட்டம் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து குட்டம், அந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் அந்த வண்டி இன்னும் BS6 மாற்றலை. சென்னை வண்டி BS6 மாற்றியாச்சு. இந்த வண்டி மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குட்டம் மக்கள், ஏன்னா அவங்களுக்காக தான் ஆப்ரேட் பண்ணுறது. ஏன்னா அந்த பஸ்ஸை, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் அவங்க பஸ் ஆட்ட பார்த்துப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டம் வரைக்கும் இந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து சீட்டு ஸ்லீப்பர் ரெண்டுமே ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி போக மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பர்த்து காலியாக இருக்கனால திண்டிவனம் உள்ளே போனாங்க, விழுப்புரம் உள்ளே போனாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக திருச்சி பஞ்சப்பூர், அதுக்கப்புறம் மதுரை என்ட்ரி இருக்கும். மதுரைக்கு அப்புறம் தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டம் போயிடுவோம். மீதி எல்லா டீட்டெயில்ஸும் ஜேர்னியில் பார்க்கலாம். வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம் மக்களே, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி கேபின் ரைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தூத்துக்குடி தாண்டி அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம்.
ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம். நேரங்கள் கழித்து குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து 6:30 ஆகுது. திருச்செந்தூர் வந்திருக்கோம். மொத்த பஸ்ஸுமே காலி ஆயிடுச்சுங்க. திருச்செந்தூரில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. குட்டம் வரைக்கும் இப்போ காலியாக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரேட்டு கம்மியா, ரேட் ஜாஸ்தி. இல்லை 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 நீங்கள் இதில் ரைட் எடுத்து போயிடுவீங்க. ஆனால் அந்த கோயில்கிட்ட அப்படியே நிப்பாட்டுங்க. நீங்கள் இறங்குறத நான் வீடியோ எடுக்கணும். நம்மளே கிளாம்பாக்கம்ல இருந்து குட்டம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணா 2 பேர் இருக்காங்க. நல்லா ஓட்டினாங்க. ஒரு சூப்பரான ஒரு டிரைவிங்காக இருந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணா, சூப்பராக ஓட்டினீங்க. ஸோ இந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. திருச்செந்தூரில் இருந்து ஒரே ரோடுங்க. எங்கேயுமே வந்து டிரைவரை நான் திரும்பலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடன்குடியிலும் யாரும் இறங்கலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேயே இறங்கிட்டாங்க. அதனால் வந்து டைரெக்டாக நம்ம குட்டம் வந்துட்டோம். கரெக்டாக 7:15 இங்கே குட்டம் வந்துட்டாங்க மக்களே. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் போகிற ரோடு. உங்களுக்கு வந்து திருச்செந்தூரில் இருந்து நாகர்கோயில் போகிற ரோட்டில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டம் அழகான ஊருங்க. ஒரு சூப்பரான ஊர். நல்லா இருக்குது. பார்த்திங்களா, நான் சொன்ன கோயில் இதான், ஆனந்தவல்லி அம்மன் கோவில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ஆனந்த பறவை என பேர் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா பஸ்ஸு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த ஊர் மக்கள் இந்த பஸ்ஸை அவ்வளோ ஒரு பாதுகாக்கிறாங்க. பஸ்ஸை வந்து செம்மையாக பார்த்துக்கிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணி
அந்த ஊர் மக்களுக்காக தான் இந்த ஒரு பஸ்ஸு. வேறு எந்த பஸ்ஸும் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணல. ஆம்னி பஸ்ஸில் இருந்து கூட குட்டம் டு சென்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் காட்டாது. நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாத்தான்குளம் அது மாதிரி போய் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். குட்டமில் இருந்து சென்னைக்கு ஒன்லி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி எஸ்சிடிசி இந்த எஸ்சிடிசி தாங்க. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் குட்டமில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து குட்டம்லாம் வரீங்கன்னா இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸு, பக்காவாக பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு புது பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா சூப்பராக பண்ணால் பக்காவாக இருக்குங்க. பேசஞ்சர் நம்மளும் வந்து பஸ்ஸை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதே போல் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் அந்த மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணாங்கன்னா இந்த பஸ்ஸு சூப்பராக ஒரு பஸ்ஸாக இருக்குங்க. ஆம்னி பஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு சூப்பராக வந்து இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த பஸ் இப்போ ஈவினிங் 3 மணிக்கு எடுப்பாங்க. குட்டமில் 3 மணிக்கு எடுத்து நாளைக்கு காலையில் சென்னை வந்து போவாங்க. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. vlog எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பஸ்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஓகே மக்களே, டாட்டா.